ಏನಪ್ಪಾ ಯಾರು ಪೂಜೆ ಸಾಮಾನು ತರ್ಕೊಂಡು ಬರೋದು ನಮ್ಮ ಜೊತೆ ಇರೋಲ್ಲ. ಆ ಪೂಜೆನ ಬೇಡ, ದೇವ್ರನ್ನ ನನ್ನ ಬೇಡ, ರೋಡ್ ಹಾಕ್ತೀವಿ ನೀವೆಲ್ಲಿದ್ರಿ? ಹುಡುಗಪೇಟ್ನಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಇಟ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ಹತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರಿ. ಬಂದಿದ್ದೇನ್ರಿ, ಏನು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಬೇಕು? ನಾನು ಮಾತು ತಗೊಂಡು ಉರಿಬೇಕು. ಒಂದು ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಒಂದು ಕರ್ಪೂರ, ಒಂದು ತೇಂಗ, ಒಂದು ಕೂಡು ಬದ್ದು ಪರ್ಚೇಸ್ ಮಾಡೋದ್ರು ಇದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್. ಇನ್ನೂ 5 ನಿಮಿಷ ಇರ್ಬೇಕಾ ನಾನು? ಹೆಂಗಾಗಿದ್ದು ತಡ ಹಂಗ? அருமை சமுதாய தந்தை எஸ்ஆர் அவர்கள், எஸ்ஆர் எம்ஏ எல்எல்பி சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் அவர்கள் 19 ஆண்டுகளுக்கு முன்னாலே அமைத்து தந்த இதே சாலையை மறுபடியும் இப்பொழுது புதியதாக நிறுவிட வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய இந்த பெரும் வகையோடு வருகை தந்திருப்பதை இந்த வட்டாரத்தின் சார்பாக அன்போடு வரவேற்று KNJS பிளாக் ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய தலைவர் கஜேந்திரன் அவர்களும் அதனுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய பிரேம் அவர்களும் இப்பொழுது மாபெரும் தலைவர் பாலா சாஹேப் எஸ் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இந்த பொன்மாலையை அணிவித்து அவருக்கு நன்றி பாராட்டி இந்த சாலையை அமைத்திருப்பதற்காக இந்த வட்டார மக்களின் சார்பாக அவர்கள் கடமைப்பட்டிருப்பதாக இங்கே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த KNJS பிளாக் வட்டாரத்தினுடைய பொதுமக்கள் நலனுக்காக நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள் இந்த அரும் பணியை ஆற்றியிருப்பதற்காக பொதுமக்களின் சார்பாக கூட எங்களுடைய நன்றி அறிதல்களை ஐயா அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தளபதி எஸ்ஆர் அவர்கள், தளபதி எஸ்ஆர் அவர்கள், தளபதி எஸ் ராஜேந்திரன் அவர்கள், நீங்க KGF மக்கள் இல்லை, KGF மக்கள் எல்லாருமே நீங்க நல்லா வாழணும். நீங்க கேட்டீங்க கோவிலுக்கு வரும்போதோ கண்டிப்பாக நடக்குங்கன்னு சொன்னேன். நீங்கள் நடக்குது அது மனசுக்குள்ளே வச்சுக்கிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் சொல்லவே போதும். நாளுக்கு நாளாக ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு கிராமமும் முன்னேறினே போகுது. நாளுக்கு நாளாக 20 வருஷமாக கீழே போயினே. என்னைக்கு மக்கள் உணர்றீங்களோ அன்றைக்கி இந்த தங்க வயல் முன்னேறும். என்னைக்கு வாலிபன் சிந்திக்கலையோ, வாலிபன் போட்டேன் 32,000 ஓட்டு, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க போட்டாங்களா இல்லைன்னு தெரியும், எனக்கு தெரியாது. முன்னே நியமித்துக்க கூடாது. அது தங்க வயல் மக்கள் மனசு வச்சாங்கனாக்கா
நிச்சயம் இது ஒரு மாற்றம் வரும். நீ முழுசு வைக்கலனாக்கா மாற்றம் வேறு மாதிரி வரும். எதிரில் எதிர்பார்த்து எனக்கு பின்னாடி அது அதுதான் மாற்றமே. ஓகே, மாற்றம் வேணும்னாக்கா நீங்கள் வாழ பாருங்க, தாய்மரம் நல்லா இருங்க, வாலிபன் நல்லா இருங்க, சண்டைக்கு போடக்கூடாது. டான்ஸு பேண்டு இல்லாதவங்களால் இருக்க முடியாது. சந்தோஷமாக இரு, ஆனால் சண்டை போடும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது. வாழ்க்கையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது வந்து பெரிய தப்பு. ஒருத்தர் 2 ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள், 2 நண்பர்களும் இதான பத்திரிக்கார இங்கே வேட்டைக்கு போனானுங்க. காட்டில் இருட்டாயிடுச்சு. அங்கே ஒரு சத்திரத்தில் தங்குறாங்க. தங்கின உடனே ஒருத்தன் 9 சப்பாத்தியோ 10 சப்பாத்தி, ஒருத்தன் 3 சப்பாத்தி, ஒருத்தன் 15 சப்பாத்தி, 5 சப்பாத்தி எடுத்து மொத்தம் எவ்வளோ ஆச்சு? எத்தனை சப்பாத்தி ஆச்சு? 19 ஒரு இது. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் வந்தான். வந்தான். அவன் பணக்காரன், வரிசையானவன். ஐயா எனக்கு பசிக்குது, சாப்பாடுக்கு எதனா கொடுக்குறீங்களா? நான் காசு கொடுக்குறேன்னா. ஐயோ சாப்பாட்டுக்கெல்லாம் வேணாங்க காசு. இப்போ இது எப்படி பிடிக்குவ 3 பேருக்கும்? பிரிச்சு பாரு எவ்வளோ வருதுன்னு. 1 மிச்சம். அப்போ எப்படி பிடிக்குவ? முடியாது. அதனால 3 இடத்துல வந்து 3 துண்டாக பிடிச்சிருக்கணும். 15 இடத்துல வந்து உனக்கு 3 துண்டாக பிடிக்கணும். 2 கூட்டு பாரு. கரெக்டா? 3 பீஸ். ஆளுக்கு 9 27 பீஸ் ஆயிடுச்சா? ஆளுக்கு 9 பீஸ் ஆகுது. 8 பீஸை சாப்பிட்டா கூட 24. கரெக்டாக போச்சா? போச்சு இல்லை? அவன் போகும்போதும் காசு வச்சுட்டு போனான். என்னங்க இதில் 8 கோல்டு காய்க்குது, ஆளுக்கு பாதி எடுத்துங்கன்னு சொல்லி. நண்பர்கள் எடுத்துக்கணுமா இல்லையா? ஆசை. ஒருத்தன் சொன்னால் நீ 8 வந்து வெறும் 3 தானே, அதில் நீ 3 எடுத்துக்க, நான் 4 எடுத்துக்கிறேன். இல்லை ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம். அவன் கேட்கல. 2 பேரும் பஞ்சாயத்துக்கு போனானோ கோர்ட்டுக்கு போனானு நீதிபதி சொன்னாராம். நீ எத்தனை எடுத்துனாந்த? 3. அது 3 சப்பாத்தி எத்தனை பிரிச்ச? 3ஆக பிரிச்ச 9. அவன் எத்தனை எடுத்துனா தான்? அவன் எத்தனை பிரித்தான்? 3ஆக பிரித்தான். இதில் நீ அவங்ககிட்ட இருந்து எத்தனை சாப்பிட்ட? 1 தான் எக்ஸாம். உங்ககிட்ட இருக்கிற எடுத்துன்னு அவன் எத்தனை சாப்பிட்டான் இல்லையா? அதனால நீ 1 காசு எடுத்துக்கோ, அவனுக்கு 7 காசு கொடுத்துருவான். இதுதான் கோர்ட்டுக்கு ஏன் போகக்கூடாதுனாக்கா இதுதான். இது ஒரு லாங் ஸ்டோரி, நல்லாயிருக்கும். போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அடி வாங்கணும் மேலே கேஸ் போடுவான், அடிச்சவன் மேலேயே கேஸ் போடுவான். அதுக்கு புரோக்கர் ஒருத்தர் ரெடியாக இருக்குவான். பஞ்சாயத்து பண்ணி அந்த புரோக்கர் போயிட்டு பேரம் பேசி செட்டில்மெண்ட். எஸ் பி ரிப்போர்ட். ஒரு என்சிஆர் கையில் கொடுத்துரு இருக்கக்கூடாது. இதெல்லாம் படித்தவங்க, பகுத்தறிவு உள்ளவங்க, தங்கவயல் மகளெல்லாம் படித்தவங்கன்னு சொல்கிறீங்க. அதனால் சண்டை போட்டு போகணும். அது உங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். கூத்தாடு, கும்மாளம் ஆடு, டான்ஸ் ஆடு, பாட்டு பாடு, அடிக்கடி போகக்கூடாது. போலீஸ்கார வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணணும். தாய்மாரன் கூட நீங்கள் வாட்ச் பண்ணணும். உங்கள் பிள்ளைங்கள ஏதோ ஆடுறான் டான்ஸ் நல்லா விட்டுக்கூடாது. சரி, படிப்புன்றது ரொம்ப முக்கியமாக. கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் நமக்கு சொல்லி கொடுத்தது. படிக்க கற்றுக் கொடுங்க. வருங்காலம் நம்ம ஊர் நல்லாயிருக்கும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும். அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு கூறி, இது மைனிங்கில் நான் 24 2004 என்டையர் மைனிங் ரோடு போட்டு நான் ஒருத்தன் தான். அன்றைக்கி தோக்கடிச்சுங்க, இன்றைக்கி வரைக்கும் அதே வச்சுருக்கிறீங்க. இன்னும் வருங்காலத்தில் யார் நின்னாங்கன்னா கூட அவனை தோக்கடிச்சுன்னு இருக்கும். அடுத்தவனுக்கு குலாமாக வாழறதோடு நம்ம உள்ளூர்காரர்களுக்கு குலாமாக வாழ கற்றுக்க என்று கூறி என் ஜெய்பீம் தொலைத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்பீம்.
ಪ್ರೇಮ್ ಹರೀಶ್ ಪ್ರೇಮ್ மாபெரும் தலைவர் ಅವ್ರ ಯಜಮಾನ್ರು ಒಳಗಡೆ ಹೋದ್ರು ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಅವಾಗ ಬರ್ತಾರೆ, ಈಗ ಬಂದಿದ್ರು ಹೋದ್ರು. ಬೇರೆಲ್ಲ ಹೋಗಿದ್ರೆ ಪೂಜೆ ಸಾಧ್ಯ. ಪವಿತ್ರ ಇಲ್ಲೆಲ್ಲ ಇದ್ದಾರೆ, ಕಟ್ ಮಾಡಿ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಹಾಂ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ. ಹೆಂಗೆ ವಚ್ಚಿರಿ ಪೂಜೆ? ಪೂಜೆ ಅರೇಂಜ್ ಮಾಡಲ್ಲ ಸರ್. ಪೂಜೆ